வணக்கம். இலங்கை இந்த பேர் சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள வரது ஒரு சின்ன அழகான தீவு. ஆனா இந்த சின்ன தீவுக்குள்ள ஆயிரக்கணக்கான வருஷ வரலாறு புதைஞ்சு கிடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதோட ஆழமான கொஞ்சம் சிக்கலான வரலாற்று பக்கங்களை நாம ஒன்னா சேர்ந்து புரட்டி பார்க்கலாம். சரி, இந்த வரலாற்று பயணத்தோட மையத்துக்கே வருவோம். இது பல பேர் மனசுல ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வி, ஒரு நேரடியான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி. இலங்கையோட பூர்வ குடி மக்கள், அதாவது ஆதிக்குடிகள் தமிழர்கள் தானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இதுக்கான பதில நம்ம உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து தேட போறதில்ல. அதுக்கு பதிலா வரலாறு என்ன சொல்லுது, என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிற வெளிச்சத்துல தான் உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இது வெறும் கருத்துக்கள் இல்ல, முழுக்க முழுக்க சான்றுகளை வச்சு பண்ற ஒரு பயணம். ஓகே, அப்போ முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த பழங்கால பந்தம் பத்தி புவியியல் ரீதியாவும் வரலாற்று ரீதியாவும் என்னென்ன சான்றுகள் கிடைச்சிருக்குன்னு முதல்ல பாத்திரலாம். நம்ம மேப்ல பார்த்தா தென்னிந்தியாவுக்கும் இலங்கைக்கு நடுவுல இருக்கிற அந்த பால்க் ஜலசந்தி, அதாவது பால்க் நீரிணை, ஒரு தடையா தெரிஞ்சாலும் உண்மை இல்லாத ஒரு தடையே இல்லைங்க. அது ஒரு பாலம் மாதிரி செயல்பட்டிருக்கு. மக்களை, கலாச்சாரத்தை, வியாபாரத்தைன்னு எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு சூப்பரான பாலமா இருந்திருக்கு. இதுதான் அந்த காலத்துல நடந்த பரிமாற்றங்களுக்கு ஒரு அடித்தளமாவே அமைஞ்சது. அப்போ இந்த கதைக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு நீங்க கேட்கலாம். இங்க பாருங்க, வரலாற்று ஆசிரியர்கள் சும்மா சொல்லல, அவங்க பல விஷயங்களை ஆதாரமா எடுத்துக்கிறாங்க. பழைய காலத்து கல்வெட்டுகள், புவியியல் ஆய்வுகள், ஏன் நம்ம சங்க இலக்கியத்துல இருக்கிற குறிப்புகள் வரைக்கும் இது எல்லாமே ஒரு பசில் துண்டு மாதிரி ஒன்னா சேர்க்கும் போது நமக்கு ஒரு பெரிய சித்திரம் கிடைக்குது. சரி, இந்த எல்லா ஆதாரங்களையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே, அதாவது பொது யுகத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் இலங்கையோட வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்திருக்காங்க. இது அந்த தீவுல தமிழ் சமுதாயத்தோட தொன்மைய, அதாவது அவங்க எவ்வளவு பழமையானவங்கன்றத உறுதிப்படுத்துது. ஓகே, கதை இத்தோட முடியல. வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இது எப்படி ஒரு பெரிய சித்திரத்தை நமக்கு காட்டுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த வரலாறு ஒரே ஒரு சமுதாயத்தை பத்தினது மட்டும் கிடையாது. தமிழர்கள் அங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த தீவுல நாகர், இயக்கர், வேடர்னு சில பழங்குடி இன மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதாவது ஆரம்பத்துல இருந்தே இலங்கை பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்த ஒரு இடமா தான் இருந்திருக்கு. அப்போ ஏற்கனவே அங்க வாழ்ந்த இந்த பழங்குடி சமூகங்களோட பின்னணியில தான் தமிழ் கலாச்சாரமும் மெதுவா அந்த மண்ணுல வேரூன்றி வளர ஆரம்பிச்சது. அது தனக்கே உரிய ஒரு தனித்துவமான வடிவத்தையும் எடுத்தது. அதே சமயத்துல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். சிங்கள மக்களோட வரலாறு, அவங்க அந்த தீவுக்கு வந்தது, அவங்களோட கலாச்சார வளர்ச்சி, இது எல்லாமே இலங்கையோட கதையில ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அங்கம். சோ இந்த ஆய்வுல நம்ம ரெண்டு சமூகத்தோட வரலாற்றையுமே சமநிலையோட தான் பாக்குறோம். அப்போ இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன மாதிரியான ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் சொல்ற முக்கியமான முடிவு இதுதான். இலங்கைங்கிறது ஒரே ஒரு இனத்துக்கு மட்டும் சொந்தமான சொத்து கிடையாது. அது பல மக்களுக்கும் பல கலாச்சாரங்களுக்கும் சொந்தமான ஒரு பூமி, எல்லாரும் பகிர்ந்துக்கிற ஒரு நிலம். இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, தமிழர்கள், சிங்களவர்கள், அது போக அங்க வாழ்ற மத்த சமூகங்கள், இவங்க எல்லாருமே அந்த தீவோட வரலாற்றுல ஒரு அங்கம்தான். யாருமே வெளியாட்கள் கிடையாது. எல்லாருக்கும் அந்த வரலாற்றுல ஒரு முக்கியமான இடம் இருக்கு. சரி, இதெல்லாம் எதுக்கு நாம தெரிஞ்சுக்கணும்? வரலாறுங்கிறது எதுக்கு? இதுக்கான ஒரு அழகான பதில தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, ரொம்ப ஆழமான ஒரு வரி. வரலாறு பிரிப்பதற்காக அல்ல, புரிஞ்சு கொள்வதற்காக. இதுதான் நாம இதுல இருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம். வரலாற்றோட உண்மையான நோக்கமே பிரிவினையை உண்டாக்குறது இல்ல, ஒருத்தர் புரிஞ்சுக்க வைக்கிறது தான். அதாவது நாம உண்மையை தேடி போனா என்ன நடக்கும், அத புறக்கணிச்சா என்ன நடக்கும்னு பாருங்க. உண்மையை தேடும்போது நமக்குள்ள புரிதல் வளரும், ஒற்றுமை உருவாகும். ஆனா அதையே நம்ம புறக்கணிக்கும் போது பகைமை தான் நீடிக்கும், பிளவுகள் தான் அதிகமாகும். ரொம்ப சிம்பிள். சரி, இந்த ஆய்வோட கடைசியில உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். நாம எல்லாருக்கும் ஒரு பொதுவான கடந்த காலம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா அது நம்மளோட ஒன்றுபட்ட எதிர்காலத்தை உருவாக்க எந்த அளவுக்கு உதவும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.